வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. வட்டி 10 நிமிஷம் வட்டி கட்டி விடுவாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி நகைகளை அடமானம் வைத்து வீட்டு வேலைக்கு சென்று பார்த்து பார்த்து கட்டிய வீடு. கிரக பிரவேசத்திற்கு எண்ணி 20 நாட்கள்தான். அதற்குள் இப்படி ஒரு இடி விழுந்துவிட்டதே என வீட்டின் உரிமையாளரும் உறவினர்களும் கத்தி கதறி கண்ணீர் சிந்தியது காண்போரையும் கண்கலங்க வைத்தது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் சாவித்ரி. கணவரை இழந்த இவர் தனது மகள் மற்றும் மருமகனுடன் வசித்து வருகிறார். இவர் அரசு சார்பில் வழங்கப்பட்ட மனையில் கடன் வாங்கி 3 மாடி வீடு கட்டினார். வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கிரக பிரவேசம் நடத்தி புது வீட்டில் குடியேற இருந்த சாவித்ரி சொந்த பந்தங்களுக்கு பத்திரிகை கொடுக்க ஆரம்பித்தார். இந்நிலையில் சாவித்ரி வீட்டின் பின்பகுதியில் உள்ள உப்பனாறு வாய்க்காலில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் அதிக அளவில் மண் தோண்டியதால் முதலில் லேசாக சாய்ந்த சாவித்ரியின் வீடு நொடி பொழுதில் அடியோடு சரிந்து விழுந்தது. புதிய வீடு இடிந்து விழுந்தபோது உள்ளே யாரும் இல்லாததால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது ஒரு பக்கம் ஆறுதல்தான் என்றாலும் தங்கள் கண் முன்னேயே வீட்டை இழந்த சாவித்ரியும் உறவினர்களும் நெஞ்சிலும் தலையிலும் அடித்து அடித்து அழுதனர். இதையடுத்து நடுரோட்டில் அமர்ந்து போராடிய முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உட்பட 50 பேர் உப்பனாறு வாய்க்காலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து பேசிய சாவித்ரி, புது வீட்டில் ஒரு நாள் கூட வாழவில்லை. பத்திரிகை கொடுத்துவிட்டு வருவதற்குள் எல்லாமே முடிந்துவிட்டது என கண்ணீர் சிந்தினார். வளர்ந்தது இந்த ஊர் தான். நான் கட்டி இந்த வெளியூர்ல கட்டினா இந்த ஊர்லயே வந்து தான் இருக்கிறேன். எனக்கு மனப்பட்டா கொடுத்தா அன்பழகன் தான். அன்பழகன் எம்எல்ஏ தான் எனக்கு மனப்பட்டாலாம் கொடுத்தாரு. அவர் தான் லோன் 1 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எனக்கு கட்ட முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலை செஞ்சு என் புள்ள வீட்டு வேலை செஞ்சு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு வந்தோம். இப்போ 60 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வரத்துல இந்த கோராம நடந்து போச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.